வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கணும். எல்லாத்துக்குமே இது சந்தேகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டா அப்படி இல்லை க்ளோன் ப்ராடக்ட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தேகமாக இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இதை வாங்கினேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வாங்கின iPhone 14. இது அதோட பில்லே உள்ளதாக இருக்குது. ஸோ இது நம்ம வேண்டாம். ஆல்ரெடி இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து இது வாங்கும்போது அவங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. இதுதான் நம்ம வாங்கின iPhone 14 ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,000 ருபீஸ் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குறப்ப இது வந்து ஒரு வேளை ஃபேக் ப்ராடக்ட்டாக இருக்குமோ இல்லை க்ளோன் ப்ராடக்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வேண்டவே வேண்டாம். இந்த iPhone 14 எப்படி வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம ஷோரூமில் வாங்குற மாதிரி ஃபுல் லேமினேஷன் போட்டு வராது. இது வந்து இப்படி ஒரு பாக்ஸில், நார்மலான ஒரு பாக்ஸில், பட் சீலோட தான் வரும். சீல் பேக்கேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாமே நான் சீல் கிழிச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுற வரவங்க வந்து இந்த சீலை வந்து பிரிச்சுருவாங்க. ஐ மீன் இந்த பேக் சீலாம் பிரித்து அவங்க ஜஸ்ட் அவங்க சைட்லேருந்து செக் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருவாங்க. செகண்ட் டைம் நம்ம இது செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபோன் ஷோரூமில் வாங்கும்போது இதோட பீஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கவர் மோல்டிங் போட்ட மாதிரி தான் வரும். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுனால டேரெக்டாக ஷோரூம் போனோன்னா இது ஃபுல்லுமே லேமினேட் பண்ணி நீட்டாக இருக்கும். இதுவும் நீட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேபிள் போட்டு தான் தருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டெலிவரி பர்சனே வந்து அவன் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பான். ரெண்டாவது டைம் நம்மளும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். எங்கேயாவது டேமேஜஸ் இருக்கா, எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்தால் போதும். அப்படி தான் அது ப்ரொசீஜரு. ஸோ ப்ரொசீஜர் படி தான் வாங்கணும். எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இது வந்து அப்படியே ஊஜி தான், ஷோரூம் பீஸ் தான். எல்லாமே டேர் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் லேமினேஷன் போட்டு தான் வரும். ஸ்டிக்கர் லேமினேஷன் போட்டு பின்னாடி எல்லாமே அந்த சீல் பேக்கேஜோட தான் வரும். இது எல்லாமே கிழிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் மறுபடியும் ஒட்டினேன், பட் வந்து நல்லாவே ஒட்டிக்கிச்சு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன இது பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்ன காப்பி ப்ராடக்ட்டா செகண்ட் ப்ராடக்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து செகண்ட் கிடையாது. இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஆல்ரெடி எடுத்தது தான் கைஸ். இது வந்து ஃபுல்லாக கவரில் தான் இருந்துச்சு. எல்லாமே இப்போ பிரித்து எடுத்தனால எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் இது நமக்கு நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல. கைஸ் இதுதான் நம்ம வாங்கின iPhone 14ஓட ப்ராடக்ட். எப்படி இருக்குது? கலர் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர், ரொம்ப பிடிச்சது. அதனால் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணும். ப்ளூ கலர் பார்த்தீங்களா, அப்படியே என்ன சொல்கிறது, கண்ணாடி மாதிரி தக 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 தகன்னு மின்னுது. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக எனக்கு இந்த கலர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின ஃபோன். ஆக்சுவலாக இதில் என்னெல்லாம் வருங்கிறத காட்டிக்கிறேன். ஸ்டிக்கரை பிரித்து எடுத்தாச்சு. ரொம்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது கைஸ். ரொம்பவுமே லைட் வெயிட்டு தான். வெயிட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி 11 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 14 தான். ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, வெயிட்டே ஃபீல் ஆகிற மாதிரி தெரியல. ரொம்ப ஹேண்டியாக தான் இருக்குது. இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது கைஸ். சீரியஸாக கலர் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஆப்பிள் லோகோ அப்படியே காமிக்கும். ஐயோ இதை கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பாருங்களேன், அதை ஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டேன். ஆன் ஆயிடுச்சு. இது என்னமோ கிடிக்கி காமிக்குது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான். இதோட கேபிள் பார்க்குறக்கு சி டைப் கேபிள் தான். சரியா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது முன்னாடி கொடுக்குற லைட்னிங் கேபிள் மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வயர் வந்து ஆக்சுவலாக டைப் சி டு லைட்னிங் கேபிளோட பின் தான் வரும். இப்போ வர்ற எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து டைப் சி, அதாவது அடாப்டரில் டைப் சி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து மொபைலில் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சார்ஜர், ஒரு ஃபோனு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கொடுக்கல. நோ ஹெட்செட், நத்திங், எதுவுமே கிடையாது. ஹெட்செட்லாம் எதுவுமே இருக்காது கைஸ். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பாக்ஸில் என்னெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேப்பர் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர், அதுக்கப்புறம் ஃபோன், அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது கூட வரது பார்த்தீங்கன்னா கேபிள் மட்டும்தான் வரும்.
ஹெட்செட்டு அடாப்டர் வந்து நம்ம வெளியேந்து தான் வாங்கிக்கணும். வெறும் ஃபோன் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு வந்தது. நமக்கு ஒரு ஃபோன் மட்டும்தான். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு ப்ளூ கலர் தான். இது வந்து ஒரு ஓஷன் ப்ளூ மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன கலர்னு தெரியல. இதோட இது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இதோட சைட் லுக்கெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஸ்லீக் டிசைன் தான். அதாவது 11க்கு அப்புறம் வர்ற எல்லா மாடலுமே வந்து இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல் ஃபினிஷ்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன். ஃபுல் ஸ்லீக் தான், டிசைனே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் எதுவுமே லாகின் பண்ணிக்கல. இப்போ நம்ம லாகின் பண்ணான்னா எப்படி காமிக்கும்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ எதுவுமே பண்ணிக்கலன்னா செட்டப்பில் எதுவும் பண்ணிக்கல. ஸோ இது நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இதோட கேமரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பெரிய இது மாதிரி வந்திருக்கும் கேமரா தான் இது. அதாவது 11க்கு அப்புறமா வர்ற மாடலில் வந்து இந்த சைடு திருப்பி இருக்காங்க. 12ல் வந்து இப்படி இருக்கும். 13, 14ல் வந்து இந்த மாதிரி சைடில் தான் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு. இது 14 ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 3 கேம் வரும். 14 ப்ரோ மேக்ஸில் வந்து 3 கேம் வரும். இதில் வந்து 2 கேம் நல்லாயிருக்கு. நல்லா இதோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இதில் எடுத்த ஃபோட்டோ பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபோட்டோ பிக்சர்ஸ் எல்லாம் வேறு லெவல், அல்டிமேட். சீரியஸாக நீங்கள் ஒரு vlogger-ஆக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் vlogger இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கையில் ஐஃபோன் வச்சுருந்தீங்க, இதில் கூட ஈஸியாக ஷூட் பண்ணலாம். நல்லாவே யூஸாக இருக்கும். ஸோ நம்மளோட மொபைலில் ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கோப்ரோக்கு லீடாக கொடுக்கும். ஏன்னா வந்து இதோட கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4K 60 FPS நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே கோப்ரோவில் எடுக்கிற மாதிரி அதே கிளாரிட்டியில் குவாலிட்டிலையும் நல்லாவே வரும். சாம்பிளுக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஃபோட்டோ பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஃபோட்டோவோட கிளாரிட்டி, ஃபோட்டோவோட கான்ட்ராஸ்ட்டு, இதெல்லாம் சேச்சுரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், நான் இந்த ஃபோனில் கொஞ்சம் சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஐ மீன் 4K 60 FPSல இதோட வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். கோப்ரோக்கு இது ஈக்குவலாக லீடு கொடுக்கும். இதோட கிளாரிட்டி வந்து கோப்ரோக்கு அழகாக லீடு கொடுக்கும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டியும் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட்டு வீடியோ பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்னும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணல. இனிமேல் தான் இதோட செட்டப் எல்லாமே பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வாங்கும்போது வெறும் மொபைல் மட்டும்தான் வரும். மொபைலில் ஒரு லைட்னிங் கேபிள் மட்டும்தான் வரும். பேலன்ஸ் எல்லாமே அடாப்டர், ஹெட்செட், இது எல்லாமே ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே நம்ம வெளியே இருந்து தான் வாங்கணும். ஆக்சுவலாக இது ஃபோன் மட்டும்தான். 13, 14 எல்லாமே வந்து இந்த சைடில் வந்து அப்படியே எட்ஜஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB தான். சார்ஜ் நல்லாவே நிற்கும்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ஃபோன் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வர்ற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ சார்ஜ் எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ், அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye bye. I'm signing off. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.